ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி டேஸ்டியாக சாலட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக சாலட் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு மெயினான தேவையானது வந்து பொரி வந்து பஃப்டு ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் பொரி இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பொரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஆயில் வந்து நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹீட் பண்ண வேண்டாம். அடுத்து கடலையை வறுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து மிளகுத்தூள், உப்பு, சாட் மசாலா ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து பாசிப்பயிர் வந்து முளை கட்டினது எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளரி பிஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் துருவி வச்சுருக்கேன், தேங்காய் துருவி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை, திராட்சை, தக்காளி. எப்போவுமே நீங்கள் தக்காளி சாலட் பண்ணுறீங்கன்னா அதில் மேலே உள்ள பாட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, விதை வேண்டாம். அடுத்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். மிளகாத்தூள் கூட நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பொரியை எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடலை, பொட்டுக்கடலை, கேரட்டு, பாசிப்பயிறு, நம்ம என்னெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோமோ, கருவேப்பிலை, பச்சை மிளகா, திராட்சை, தேங்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க வரிசையாக. ஆட் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், உப்பு, சாட் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. கடகடன்னு கிளறினீங்கன்னா ஈஸியான பொரி சாலட் ரெடி ஆயிரும். டக்குன்னு யாராவது கேட்டால் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு சாப்பிட்றலாம். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறோம், பருப்பு ஆட் பண்ணுறோம், எல்லாமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.